டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வர அனைத்து கேரக்டர்ஸுமே ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக எடுக்கப்பட்டது மட்டுமே. மற்றபடி அந்த கேரக்டர்ஸோட ஃபேன்ஸையோ அந்த கேரக்டரையோ கிண்டல் பண்ணுங்கிறது எங்கள் சேனலோட நோக்கம் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக எடுக்கப்பட்டது. அப்படி ஒருவேளை யார் மனதாச்சும் புண்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. முக்கிய செய்தி: ஜிரையா கேட்ட ஒரு கேள்வி ட்ரெண்டிங் டாப்பிக்காக மாறியுள்ளது. அதற்கு நருட்டோ என்ன பதில் சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அவரோட ஃபேன்ஸும் ஜிரையாவும் ஏக்கத்தில் இருக்கிறார்கள். நருட்டோ தேவதைகளின் ஆட்டத்திற்கு அச்சோ 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 அரண்மனை 4 வெளிவந்த பாட்டை போட்டு லைக்ஸ் மலை குவியல். ஒபிட்டோ உச்சுகாவின் வாழ்க்கை மடரா உச்சுகாவால் தான் பறிப்போனது என்று ஒபிட்டோ உச்சுகா ஹைகோர்ட்டில் மடராமில் கேஸ் போட்டுள்ளார். ஷிகமாரு சாசியை காதலிப்பதாக இணையத்தில் வெளிவந்த செய்தியினால் டெமரிடம் மாட்டிக்கொண்ட ஷிகமாரு இறந்து சொர்க்கத்துக்கு சென்ற ஹிருசன் சர்டோபி மினட்டோ மற்றும் குஷினாவிடம் மாட்டிக்கொண்டார். தன் மகனுக்கு செய்த கொடுமைக்காக இருவரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஹலோ வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நியூஸ் ஆஃப் தமிழா. நான் உங்கள் ஏடி, உடன் வழங்குவோர் ஏஆர்டி. இதுக்கு மேலே செய்திகள் விவரமாக பார்த்து விடலாம். அதாவது ஜிரையா நருட்டோவிடம் கேட்ட கேள்வி பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இணையத்தில் வைரலாகி வருகிறது. அது என்ன கேள்வி என்று நம்மளோட செய்தியாளர் ஏஆர்டி நமக்கு விளக்கி கூறுவார். செய்தியை வழங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஆர்டி, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வாங்க ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப செய்திகளை போயிடுவோம். அதாவது நருட்டோவின் தேவதைகளின் ஆட்டத்தை பார்த்து லைக்ஸ் மலை குவியலாக குவிஞ்சு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் ஷேர் ஆகி போய் கொண்டு இருக்கிறது. இதோட விவரமான செய்திகளை நம்ம ஏஆர்டி வழங்குவார். அதாவது ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நருட்டோ தேவதைகளோட ஆட்டத்துக்கு அச்சோ அரண்மனை 4 வெளிவந்த பாட்டை போட்டு சும்மா ட்ரெண்டிங்கில் இது போய்கிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இது இப்போ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளேயே 10 மில்லியன் தாண்டிடும் அப்படிங்கிற மட்டும் டாக் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லைக்ஸ் மேலே ஷேர்ஸ் இது எல்லாமே கூஞ்சிக்கிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் வியூஸ் எல்லாமே ஏறிட்டு போய்கிட்டு மட்டும்தான் இருக்குது, குறையிறதே காணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இது மட்டும் நிறைய இதில் ட்ரெண்டிங்காக இந்த பாட்டு போய்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஒரு செம்மையான பாட்டாக தான் இருக்குது. அப்படியே இந்த பாட்டில் இருக்க டான்ஸும் செம்மையாக தான் இருக்குது. நன்றி ஏஆர்டி. அது மட்டும் இல்லாமல் கூட உங்கள் எண்ணங்களையும் சொல்லுங்கள். ஆனால் அதுக்குன்னு ஓவராலாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் சேனல் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். சரி வாங்க, இப்போ நம்ம 3வது நியூஸை பார்த்துருவோம். மடராமில் கேஸ் போட்ட ஒபிட்டோ. இந்த செய்தியை நம்ம ஏஆர்டி விளக்கமாக கூறுவார். அதாவது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒபிட்டோ வந்து மடராமில் கேஸ் போட்டதுக்கான காரணம் வந்து நம்ம மடரா மட்டும் ஒபிட்டோவை பார்க்கல அப்படின்னா நம்ம ஒபிட்டோ வந்து அந்த பாறைக்கடையிலே இறந்து போயும். அப்படியாட்டி யாராச்சும் காப்பாற்றி லீஃப் வில்லேஜ் போய் ஹொக்காஜேவோ அது மட்டும் அவர் மனசுக்கு பிடிச்ச மட்டும் இருந்திருப்பாரு. ஆனால் மடரா வந்து வெல்கம் டு ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு டைலாக்கை வச்சு நம்ம ஒபிட்டோவை மொத்தம் வில்லனாகவே மாற்றிருப்பாரு. ஸோ இதனால் ஒபிட்டோ வந்து நிறைய குற்றங்கள், நிறைய கொலைகள், 4th கிரேட் நிஞ்சாவதுக்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டும் பயங்கரமான விஷயத்தில் பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்து விட்ருப்பாரு நம்ம மடராவால். ஸோ அதனால் மனசு உடஞ்சி போன ஒபிட்டோ வந்து நம்ம மடரா மேலே ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இது தப்பெல்லாம் பண்ண வச்சது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் வந்து வரப்போகிற 15ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒபிட்டோவுக்கு ஆதரவாக நருட்டோ, மினட்டோ, குஷினா அது மட்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம மடராவுக்கு ஆதரவாக நம்ம அஷிராமா செஞ்சதை தவிர மற்ற யாருமே வரலை. ஸோ அதனால் நம்ம மடரா வந்து சரியான மட உளைச்சலில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. இதை நம்ம பொறுமையாக இருந்தால் பார்க்கணும் ஏடி. ஓகே ஏஆர்டி. ஷிகமாரு சாஸ்கியாவை காதலிப்பதாக இணையத்தில் வெளிவந்த செய்தியை பார்த்து கோபமாய் டெமரி ஷிகமார் மேல் தாக்குதல். இதை பற்றின விரிவான செய்திகளை நம்ம ஏஆர்டி கொடுப்பார். அதாவது ஏடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷிகமாரு சாஸ்கியா பற்றி இப்படி ஒரு விஷயம் வெளிவந்த உடனே நம்ம டெமரி அதை பார்த்துட்டு அது சரியான கோபமாய் நம்ம ஷிகமாரு பொனாடி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஷிகமாரு உசுருக்கு போராடிக்கிட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஷிகமாருவை பற்றின ஒரு திடுக்கிடும் உண்மை இப்போ தான் வெளியே வந்திருக்கு. அதாவது இது முற்றிலுமாக அனிமி கிரியேட்டர்ஸின் தவறு என்பதால் இதுக்கு ஷிகமாரு எந்த பொறுப்பும் ஆக மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம டெமரி வந்து ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஷிகமாரு உசுருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். அவர் திரும்ப வருவாரா மாட்டாரா என்று தெரியவில்லை. அதற்கு நம்ம டாக்டர்ஸ் வந்து இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஷிகமாருக்கா நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் நான் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம ஷிகமாருக்காக வேண்டிக்கோங்க. நீங்கள் எப்படி நம்ம ஷிகமாருக்காக வேண்டிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் நேம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லி போயிருங்க. நீங்கள் ஷிகமாருக்காக வேண்டியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஷிகமாரு பிழைக்கணும் கூட பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கடைசி நியூஸாக பார்த்துருவோம். சொர்க்கத்திற்கு சென்ற ஹிருசன் மினட்டோ மற்றும் குஷினாவிடம் மாட்டிக்கொண்டார். இதை பற்றின விரிவான செய்திகளை நம்மளோட ஏஆர்டி கொடுப்பார். அதாவது ஏடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நருட்டோவை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம குஷினாவையும் மினட்டோவையும் போய் சேர வச்சிருப்பாரு ஹிருசன் சர்டோபி. ஆனால் அவர் கொடுத்தவங்க காப்பாற்றினாரான்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் காப்பாற்றவே இல்லை. நம்ம நருட்டோவை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க, எல்லாருமே தனிமைப்படுத்தினாங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோக்கிட்ட எவனுமே பேச முடியாத அளவுக்கு அவனை பற்றி தப்பாக எல்லாத்தையும் சொன்னாங்க. அதை மட்டுமே நிறுத்தாமல் நம்ம நருட்டோ கிட்ட வந்து காசு இல்லாமல் இருந்துச்சு. சும்மா அப்பப்போ வந்து காசை மூஞ்சி விட்டு எறிஞ்சிட்டு இந்த ஹிருசன் மட்டும் நல்லா உல்லாசமாக இருந்திருக்காரு, நம்ம நருட்டோவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல். ஸோ அதெல்லாம் நம்ம குஷினாவும் மினட்டோவும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஹிருசன் மேலே சரியான கோபமாகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஹிருசன் செத்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம குஷினாவும் மினட்டோவும் ஹிருசனை விடாமல் துரத்தி அடித்து சாவடிச்சிருக்கானுங்க. அதை செத்த பிறகும் திரும்பவும் சாவடித்து அவர் சொர்க்கத்துக்கே வந்தாலும் நரகத்துக்கே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மட்டும் பயந்து நரகத்துக்கு திரும்ப ஓடி போயிட்டாரு. இதனால தான் சொல்கிறேன், நம்ம நருட்டோவை வந்து நம்ம ஹிருசன் ஒழுங்காக பார்த்துக்காதனால தான் இந்த தண்டனை அவருக்கு கிடச்சிருக்கு. இவனெல்லாம் எப்படி தான் ஒரு வில்லேஜோட உக்காயாவை ஏற்றிக்கிட்டானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்று தான் புரியலை, இந்த டான்ஸோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏதாச்சும் பண்ணா அப்படின்னா அந்த டான்ஸோவை எதுவும் சொல்கிறதில்ல. இது மட்டும் நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏடி. இதெல்லாம் நம்மளாம் வன்மையை கண்டிக்கணும். சரிங்க ஏஆர்டி, நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை அப்படியே கொட்டிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நம்ம சேனலை சொன்ன மட்டும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் இந்த நியூஸ் சேனலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெருசாக சம்பளம் கொடுக்குற மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கடா சம்பளத்தை கொடுத்த? இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணி தான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு கடைசியில் ஒரு டீயும் பண்ணி வாங்கி தந்துட்டு, அதுவும் அது என் அக்கௌண்ட்டில் வாங்கி தந்துட்டு எனக்கே நீ டிமிக்கி கொடுக்க பார்க்குறல. என்னோட கொடுக்க வந்து பேச சொன்னதான் அங்கிட்டு போங்கிட்டு சும்மா வந்துக்கிட்டு இருக்க கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்கிறதுக்காகவே. சரி, இதை பற்றி உங்களோட என்னங்களா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு பாருங்க. அதாவது சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஜாலிக்காக இதை பண்ணது தான். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதோட கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம இது மட்டும் நிறைய இது ரெடி பண்ணி போட முடியும். ஓகே, பாய் கைஸ். அப்படியே உங்களோட எண்ணங்களையும் தாட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. பாய்.